அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். அன்பார்ந்த இஸ்லாமிய நேயர்களே, இன்னைக்கு எங்களோட சேனல்ல இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போறோம். அதனுடைய முதல் பாகமாக இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவங்க சிலைகளை உடைத்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்ததை பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் இவர்கள் நபிமார்கள்ல ஒருவராவார். இவர்களின் பெயர் திருக்குர்ஆன்ல 69 தடவைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹிப்ரு மொழியில பைபிள்ல ஆபிரகாம் என்று குறிப்பிடப்படுகிறது. இவருக்கு கலீலுல்லா, அதாவது அல்லாஹ்வின் நண்பன் என்ற பட்டமும் உண்டு. நபிமார்களில் பெரும்பாலானோர் இவர்களின் வழித்தோன்றவர்களாக இருப்பதால இவர்களுக்கு அபுல் அன்பியா, அதாவது நபிமார்களின் தந்தை என்னும் சிறப்பு பெயரும் உள்ளது. இவர்களுக்கு பின் வேறு எவர் வழியிலும் நபிமார்கள் தோன்றவில்லை. வேதம் அருளை பெற்ற 4 ரசூல்மார்களும் இவர்களின் வழி வந்தவர்களே ஆவார்கள். நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் இவர்களினுடைய தந்தையாரின் பெயர் ஆசார், தாயாரின் உடைய பெயர் உஷா. இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் பண்டைய நகரமான கொலந்தியா என்னும் ஊர்ல பிறந்தார்கள். இது பாபிலோனாவில் அல்லது பாபிலேன் என்னும் அழைக்கப்படுகிறது. தற்போது ஈராக்கில் அமைந்துள்ளது. நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் இவர்களுடைய வீட்டார் சிலை வணக்கப்பாடு செய்யக்கூடியவர்கள். அவர்களினுடைய தந்தை மிகவும் பிரசித்தி பெற்ற சிலை சிற்பியாக விளங்கினார். நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் சிறுவராக இருக்கும் பொழுது அவர்களினுடைய தந்தை கற்களால் சிலைகள் செதுக்குவதையும் மரத்தினால் சிலைகள் செதுக்குவதையும் பார்த்துட்டு இருந்தாங்க. சிலர் கற்களாலான சிலைகளையும் மற்றும் சிலர் மரத்தினாலான சிலைகளையும் வணங்குவார்கள். இன்னும் சிலர் நட்சத்திரம், கிரகங்கள், சூரியன், சந்திரன் மற்றும் சிலர் அரசர்கள், தலைவர்கள் ஆகியவர்களை வணங்குவதையும் பார்த்து கொண்டிருந்தார். ஆனா அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறு வயதிலேயே ஆன்மீக புரிதலையும் ஞானத்தையும் கொடுத்திருந்தான். தனது குழந்தை பருவத்திலே இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் தனது தந்தை உருவாக்கும் விசித்திரமான சிலைகளை பார்த்து அவைகளை பற்றி உணர்ந்தார்கள். ஒரு நாள் அவர் தனது தந்தை உருவாக்கும் சிலைகளை பற்றி கேட்டார். அதற்கு அவரது தந்தை, இவைகள் நமது தெய்வங்களின் சிலைகள் என்றார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியத்துடன் அதை நிராகரித்தார்கள். இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் தனது தந்தையால் செய்யப்பட்ட சிலைகளால் சாப்பிடவும் குடிக்கவும் பேசவும் முடியாமல் இருப்பதை கவனித்தார்கள். யாரும் அதை தூக்கி எறிந்தாலும் அதனால் சுயமே எழுந்து நிற்க முடியாமல் உள்ள இந்த சிலைகள் அவர்களுக்கு எப்படி தீங்கு விளைவிக்கும் மற்றும் பயனளிக்கும் என்று இந்த மனிதர்கள் எவ்வாறு கற்பனை செய்கிறார்கள் என யோசிக்கலானார்கள். அந்த ஊர்ல சிலைகள் நிறைந்த ஒரு பெரிய கோவில் இருந்தது. கோயிலில் நடுவே மிக பெரிய சிலைகள் வைக்கப்பட்டிருந்தன. குழந்தையாக இருந்த போது தனது தந்தையுடன் கோவிலுக்கு சென்றிருந்த இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் மரத்தாலும் கல்லாலும் செய்யப்பட்ட இந்த சிலைகள் அனைத்தையும் வெகுவாக வெறுத்தார்கள். அவரை ஆச்சரியப்படுத்தியது என்னவென்றால், வழிபாட்டு தலத்திற்குள் நுழையும் போது அவருடைய மக்கள் நடந்து கொண்ட விதம். அதாவது சிலைகளுக்கு முன்னால் அவர்களின் கீழ்ப்படிதலையும் மரியாதையும் காட்டினார்கள். மேலும் சிலைகளின் தாங்களின் புகார்களையும் சொல்லி அவர்கள் அழுதார்கள். பல்வேறு விஷயங்களை கேட்டு கெஞ்சினார்கள். முதலில் அத்தகைய பார்வை அவருக்கு வேடிக்கையானதாக தோன்றியது. ஆனால் பின்னர் அவர் கோபமாக உணர்ந்தார். அதாவது காலப்போக்கில் அவர்களுக்கு அந்த செயல் கோபத்தை ஏற்படுத்தியது. அவர் வளர்ந்த போது ஒரு பூசாரியாக இருக்க வேண்டும் என்று அவரது தந்தை விரும்பியதே பிரச்சனைக்கு மேலும் காரணமாக அமைந்தது. ஒரு நாள் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தந்தையுடன் கோவிலுக்கு வந்தார்கள். அன்று கோவிலில் திருவிழா நடைபெற்றது. சிலைகளுக்கு முன்னால் விருந்து படைத்து பூசாரி மக்கள் சார்பாக வேண்டுதல் செய்ய அமைதியான சூழலில் சிலைகளிடம் பூசாரி கெஞ்சி பிரார்த்தனை செய்யும் பொழுது திடீரென ஒரு குரல் ஓங்கி ஒலித்தது. ஓ பூசாரி, அவைகள் உனது குரலை ஒருபோதும் கேட்க மாட்டா. அது நீங்கள் சொன்னதை கேட்டதாக நம்புகிறீர்களா? அனைவரும் அதிர்ச்சி அடைந்து அந்த குரல் எங்கிருந்து வந்தது என தேட ஆரம்பித்தார்கள். இப்ராஹிமின் குரல் என்பதை அவர்கள் கண்டறிந்தார்கள். பின்னர் பூசாரி தனது கவலையையும் கோபத்தையும் காட்ட தொடங்கினார். தனது மகன் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாகவும் அவன் என்ன சொல்கிறான் என்று அவனுக்கே தெரியவில்லை என்றும் கூறி இப்ராஹிம்
இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தை நிலைமையை அமைதிப்படுத்த முயன்றார். பின்னர் அவர்கள் இருவரும் கோவிலிலிருந்து வெளியே வந்து விடுவார்கள். இப்ராஹிமுடன் வீட்டுக்கு சென்ற அவரது தந்தை அவரை தூங்க வைக்க முயன்றார். இருப்பினும் அவர் தூங்க விரும்பவில்லை. இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் படுக்கையில் இருந்து எழுந்து வீட்டை விட்டு வெளியே இருட்டில் தனியாக நடந்து ஒரு மலையை சென்றடைகிறாங்க. அங்கு ஒரு குகையை தேர்ந்தெடுத்து அதில் அமர்ந்து இறைவன் என்பவன் உண்மையில் யார் என்பதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. குகையிலிருந்து பார்த்த போது வானம் மிகவும் தெளிவாக தெரிந்தது. அப்பொழுது நட்சத்திரம் மற்றும் சந்திரன் வானில் தெரிந்து கொண்டிருந்தது. வானில் தெரியக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை பார்த்தார். இதுதான் என் இறைவன் என்று கூறினார். ஆனா அது மறைந்து போவதை கண்டு நான் மறையக்கூடியவற்றை நேசிக்க மாட்டேன் என்று சொன்னார். பின் சந்திரன் பிரகாசத்துடன் உதயமாவதை கண்டு அவர் இதுவே என் இறைவன் என்று கூறினார். ஆனால் அது மறைந்த போது அவர் என் இறைவன் எனக்கு நேர்வழி காட்டவில்லையானால் நான் நிச்சயமாக வழி தவறியவர்களில் கூட்டத்தில் ஒருவனாக ஆகிவிடுவேன் என்று கூறுறாரு. பின்னர் சூரியனை பார்க்கிறாரு. மிக்க ஒளியுடன் உதயமாவதை கண்ட போது இதுதான் என் இறைவன், இது எல்லாவற்றிலும் பெரியது என்று அவர் கூறுறாரு. ஆனா சிறிது நேரத்துல சூரியனும் அஸ்தமனம் ஆகிவிடுகிறது. இதுவும் என் இறைவன் இல்லை என்று கூறுறாரு. அவரின் இளம் இதயம் மிகுந்த வேதனையால் நிறைந்திருந்தது. சந்திரன், நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்களுக்கு அப்பால், அதாவது அல்லாஹ் இருப்பதை அவர் கருத்தில் கொண்டார். மேலும் இந்த வான்வெளியில் உள்ள படைப்புகள் மனிதர்களால் வணங்கப்படுவதை கண்டு ஆச்சரியப்பட்டார். அதே சமயம் அவை படைப்பாளனை வழங்குவதற்கும் கீழ்ப்படிவதற்கும் தான் உருவாக்கப்பட்டுள்ளன என்பதையும் புரிந்து கொண்டு மீண்டும் அவரின் வீட்டுக்கு சென்று அவரின் தந்தையிடமும் வான்வெளியில் உள்ளவற்றை வணங்குபவர்களிடமும், நீங்க எல்லாம் இந்த வான்வெளியில் உள்ளவற்றையும் விக்கிரகங்களையுமா வணங்குறீங்க? நிச்சயமாக நீங்க எல்லோரும் பகிரங்கமாக வழிகேட்டுல இருக்கிறீங்கன்னு சொல்லி அறியாமையில இருந்த மக்களுக்கு புரிய வைக்க முயற்சிப்பார். இப்ராஹிம் அலை அவர்களின் பகுத்தறிவுக்கு விளங்கிய உண்மையை அவர்களின் சமுதாயத்திற்கு விளங்க வைக்க முயற்சித்ததால அவருக்கும் அவருடைய சமுதாயத்திற்கும் இடையில மிகப்பெரிய போராட்டம் ஒன்று உருவாகியது. அவரின் அணுகுமுறையால் கோபமடைந்த அவரின் தந்தை இப்ராஹிம் அலை அவர்களிடம், ஓ இப்ராஹிம், நீ என்ன காட்டி கொடுத்து விட்டாய், எனக்கு அவமரியாதை செய்தாய் என்று சொல்வாரு. அதற்கு இப்ராஹிம் அலை அவர்கள், என் அருமை தந்தையே, எதையும் பார்க்க கேட்க உங்களுக்கு எந்த ஒன்றையும் பூர்த்தி செய்து தர இயலாத ஒன்று ஏன் நீங்க வணங்குறீங்கன்னு கேட்பாரு. அதன் பிறகு இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களின் தந்தையை பார்த்து, உண்மையில் உங்களுக்கு வந்தில்லாத கல்வி ஞானம் நிச்சயமா எனக்கு வந்திருக்குது. நான் உங்களை நேரான வழியில நடத்தி செல்றேன், நீங்க என்ன பின்பற்றுங்கன்னு சொல்வாரு. இவ்வாறு நீண்ட உரையாடல் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவங்களோட தந்தைக்கு இடையில போகுது. இந்த உரையாடல் குர்ஆன்ல சூரா மரியம்ல வந்திருக்குது. இவ்வாறு இருவருக்கு இடையில உரையாடல் போய் கொண்டிருக்கும் பொழுது கோபமடைந்த அவர்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களிடம், உன் பிரசங்கத்தை நீ நிறுத்தவில்லை என்றால் நான் உன்னை கல்லால் எறிந்து கொன்று விடுவேன் என்று கூறி என் வீட்டை விட்டு வெளியே போ, நான் உன்னை பார்க்க விரும்பவில்லை என்று கூறுவாங்க. அதன் பிறகு நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவங்க அவர்கள் தந்தை மீது கோபம் கொள்ளாமல் மிகவும் பொறுமையுடன், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று கூறிவிட்டு, உங்களுக்காக நான் அல்லாஹ்விடம் பிழை பொருந்த தேடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறி விடுவார்கள். அதன் பிறகு ஒரு நாள் அந்த ஊருள்ள அனைத்து மக்கள்களும் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய திருவிழா ஊருக்கு வெளியே நடைபெறும். அந்த திருவிழால கலந்து கொள்வதற்காக ஊர் மக்கள் அனைவரும் திருவிழாக்கு புறப்பட்டு போய்விடுவாங்க. இருக்கக்கூடிய பூசாரிகளும் அந்த திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக சென்று விடுவாங்க. ஊரே காலியாக இருக்கும். வீதியில் யாரும் இல்லாத நேரத்துல நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கோடாலியை எடுத்துக்கொண்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கோயிலை நோக்கி புறப்படுவார்கள். கோயிலுக்குள் நுழைந்தவுடன் அங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விக்கிரகங்களை பார்ப்பார். அதற்கு முன்னால் உணவு படைக்கப்பட்டிருக்கும். அந்த சிலைகளை பார்த்து, உங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டுள்ள உணவுகளை நீங்க உண்ண மாட்டீங்களா, நீங்க எந்த ஒரு பதிலும் பேச மாட்டீங்களான்னு கேட்பாரு. அதற்கு பின்னால் அவருடைய கையில் இருக்கக்கூடிய கோடாரியை எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிலையை மட்டும் விட்டுவிட்டு மற்ற சிறிய சிலைகள் அனைத்தையும் உடைத்து நொறுக்கி விடுவார்.
இவ்வாறு மீதம் வைத்த ஒரு பெரிய சிலையின் கழுத்தில் அவருடைய கோடாரியை தொங்கவிட்டு விட்டு கோயிலை விட்டு வெளியேறிவிடுவார். அதன் பிறகு திருவிழா முடிந்தவுடன் ஊருக்கு திரும்பி வந்த மக்கள் கோயிலில் உடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலைகளை பார்த்து இதற்கு யாரு காரணமாக இருக்க முடியும் என சிந்திப்பாங்க. அதன் பிறகு அல்லாஹ்வின் பால் அழைப்பு விடுத்த இப்ராஹிம் தான் இதற்கெல்லாம் காரணமாக இருக்க முடியும் என எண்ணி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்களிடம் இந்த சிலைகள் எல்லாம் உடைத்தது நீங்க தானே என்று கேட்பாங்க. அதற்கு இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவங்க, உங்களுடைய சிலை பேசக்கூடியது என்று நீங்க நினைக்கிறீங்க தானே, இந்த பெரிய சிலையின் கழுத்தில் தான் கோடாரி உள்ளது, இந்த பெரிய சிலை தான் இந்த சிறிய சிலைகளை எல்லாம் உடைத்திருக்க வேண்டும், நீங்களே கேட்டு தெரிந்துக்கோங்கன்னு பதில் கூறி விடுவாரு. இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவங்க கேட்ட கேள்விக்கு எந்த ஒரு பதிலும் கூற முடியாமல் இருந்த மக்கள் அனைவரும் தலை குனிந்து விடுவார்கள். பின்பு இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவங்க கோயிலை விட்டு வெளியேறி விடுவார்கள். இத்தோடு இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவங்க சிலைகளை உடைத்த சம்பவம் முடிவடையுது. இன்ஷா அல்லாஹ் வீடியோடைய பார்ட் 2 பகுதியில் இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவங்கள இந்த காஃபிர்கள் எல்லாம் சேர்ந்து நெருப்பில் போடக்கூடிய சம்பவத்தை பார்க்கலாம். நீங்க இன்னும் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிலாட்டி மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவுடைய கருத்தை கமெண்ட் பண்ணிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.